உன்னுடைய மனசையும் புத்தியையும் ஒரு புள்ளியில நிறுத்தினால் இங்க சாதிக்க முடியாத விஷயம்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா இந்த புத்தியில அந்த ஒரு புள்ளியில புத்தியையும் மனத்தை நிறுத்துறதுங்கிறது ரொம்ப எளிதான காரியம் இல்ல. ரொம்ப ஓகே. கடினமான காரியம். ஆனா ஓகே. பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஓகே. சரிங்களா? அதை தான் நம்ம பண்றதுக்கு முயற்சிக்கிறோம். யார் காமிச்சிருக்காரு? நிறைய சித்தமார்கள் காமிச்சிருக்காங்க. நிறைய சித்தர்கள். இப்ப ஓகே. சென்னை சிட்டிக்குள்ள 112 சிவ சமாதிகள் இருக்கான். லொகேஷன் மேப்போட. ஓகே. 112 பேர் இங்க சித்தமார்கள் இருந்து சிவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. கிண்டிலே 4 இருக்கான். சரிங்களா? அவங்கலாம் நிறைய விஷயங்கள பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சித்தர் கூட தன்னுடைய ரூம பூட்டிக்கிட்டு 10 நிமிஷம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி உள்ள போவாராம். அங்க கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்கு நடந்த சம்பவங்கள. திரும்ப ரிட்டர்ன் வெளியில வந்தா போர்ட்ராடோட வெளியில வருவார். எங்க போயிட்டு வந்தீங்கன்னா, இந்த கோர்ட்டுக்கு. எப்படியா இவ்வளவு சீக்கிரத்துல போயிட்டு வந்துட்டீங்கன்னா, அது என்னால முடியும். கூடு விட்டு கூடு பாய்றது, பறந்து காமிச்சது, நெருப்பு மழை வர வச்சது, இந்த மாரியெல்லாம் நிறைய விஷயங்கள பண்ணியிருக்காங்க. இயேசுநாதரே சித்தர் தான் சொல்றாங்க. கண்ணு தெரியாதவங்கள கண் வர வச்சது, கால் முடியாதவங்கள கால் வர வச்சது, கை முடியாதவங்களுக்கு கை வர வச்சது, எழுந்திருச்சு நடக்க வச்சது எல்லாமே இயேசுநாதரே மிகப்பெரிய சித்த வம்சாவழியை சேர்ந்தவர் தான் சொல்றாங்க. சரிங்களா? ம். ஒரு மிகப்பெரிய ஒரு வைத்தியர் அப்படின்னு சொல்லி. சாய்பாபா இருக்காரு இல்லையா? இன்னைக்கு இந்தியா உலகம் முழுவதும் அவரை கொண்டாடுறாங்கல்ல. அவர் ம். மிகப்பெரிய நாட்டு வைத்தியர் தானா சாய்பாபா. ம். ராகவேந்திர சுவாமி, காஞ்சி பெரியவா இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வாழ்ந்தவங்க. சரிங்களா? இது புராண கதை கிடையாது. இப்ப ம். இவங்க தற்காலிகமா வாழ்ந்து மறைஞ்சவங்க தானே இவங்கெல்லாம். ஆமா. சாய்பாபா வந்து அவருடைய ஃபோட்டோ இருக்கு, வாழ்ந்த ஊர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ராகவேந்திர சுவாமி, அவர் வந்து சிவசமாதி அடையும் பொழுது கல்லறை அதான் ரஜினிகாந்த் ஐயா படம் நடிச்சாங்கல்ல ராகவேந்திரா, அதுல டெல்லி கணேஷ் சார் வரும்போது அவர் காட்சி கொடுத்தார். இன்னமும் அந்த இடத்துக்கு போகும்போது, மந்திராலயத்துக்கு போகும்போது, ராகவேந்திர சுவாமி ரொம்ப அற்புதமா காட்சி கொடுக்கிறதா, அது எல்லாருக்கும் கிடையாது. ஆத்மார்த்தமா இருக்கிறவங்களுக்கு காட்சி கொடுக்கிறதா சொல்லப்படுது. சாய்பாபா பார்த்தவங்கலாம் நிறைய பேர் சொல்லப்படுது. இவங்கெல்லாம் வாழ்ந்து மறைஞ்சவங்க. இவங்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. புட்டபர்த்தி சாய்பாபா நிறைய அமானுஷங்கள பண்ணியிருக்காங்க. சரிதானே? இது ம். எல்லாமே உண்மை. கட்டுக்கதை கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு.